அதாவது எலன் மஸ்க் தன்னுடைய வலதுகரம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்தது முதல் இவர்கள் இருவரும் நீங்கள் சொன்னது போல ஒட்டி திறந்த இரட்டை வாழை போல் செயல்பட்டு வந்தார்கள். தற்போது அந்த இரட்டை வாழையிலே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டதோ என ஐயம் வந்திருக்கிறேன். என்றால் எலான் மஸ்கிற்காகவே அரசு செயல்திறன் துறை என ஒரு தனி துறையை உருவாக்கி இந்த துறை மறுசீரமைப்பு செய்யும், அரசு நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்யும். $1 டிரில்லியன் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் சேமித்து கொடுப்பார்கள் அரசாங்கத்திற்காக என அறிவித்து அந்த பணத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு ஏராளமான நிதி திட்டங்களை அறிவிக்கப் போகிறேன், வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கப் போகிறேன் என ட்ரம்ப் கூறி வந்தார். இதற்காகவே பதவி ஏற்ற உடனேயே ஒரு துறையை, அரசு செயல்திறன் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, DOGE என்ற பெயரிலே இவரும் விவேக் ராமசாமியும் சேர்ந்து செயல்படுவார்கள் என கூறியிருந்தார். ஆனால் இந்த அறிவிப்பு வந்த உடனேயே எலான் மஸ்குடன் சேர்ந்து செயல்பட என்ன விருப்பமோ என்ன பிரச்சனையோ தரவில்லை. விவேக் ராமசாமி உடனடியாக விலகிவிட்டார். அவர் தமிழர், இந்தியாவை சேர்ந்த தமிழர், எனவே அவர் விலகிவிட்டார். எலான் மஸ்க் தலைமையிலே 40 IT தொழில்நுட்பவாதிகளை வைத்து இந்த துறையை செயல்படுத்தி வந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக பல அதிரடி நடவடிக்கைகள், குறிப்பாக வேலைக்கு அரசு ஊழியர்களை வேலைக்கு வீட்டுக்கு அனுப்புவது, கிட்டத்தட்ட 75,000 பேரை வாலண்டரியாக VRS ஸ்கீமிலே செல்ல வேண்டும் என்றும் 20,000 பேரை வீட்டுக்கும் அனுப்பிவிட்டார்கள். பல சீரமைப்புகளை செய்து இவ்வளவு $1 பில்லியன் சேமித்து விட்டோம், $100 பில்லியன் பணத்தை நாங்கள் சேமித்து விட்டோம் என்ற வகையிலே அறிவிப்பெல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் தற்போது அமெரிக்காவின் பிரதான ஊடகங்களான நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களும் ஒரு அப்பட்டமான பொய்யினை தற்போது எலான் மஸ்க் கூறியதெல்லாம் பொய் என்ற வகையிலே தொடர்ந்து அம்பலப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இந்த கிட்டத்தட்ட 1200 ஒப்பந்தங்களை ரத்து செய்ததாக கூறினார்கள். ஆனால் தற்போது அதில் 200 ஒப்பந்தங்கள் தான் ரத்தாக இருக்கிறது, மீறியெல்லாம் இல்லை என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று 2005-2006 ஜார்ஜ் W. புஷ் அதிபராக இருந்த போது ரத்தான கோஸ்ட் கார்டு அதாவது கடலோர காவல்படைக்காக அமெரிக்காவின் கடலோர காவல்படை போட்டப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அந்த $1.9 மில்லியன் பில்லியன் ஒப்பந்தத்தை இப்போதுதான் ரத்து செய்தோம் என்ற வகையில் ஒரு தவறான தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பித்தலாட்டமும் தற்போது அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். ஜார்ஜ் W. புஷ் காலத்திலே 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒப்பந்த ரத்தை தற்போது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ததாக பித்தலாட்டம் ஆடி அதை கணக்கு காண்பித்தது எல்லாம் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அதே போன்று ஒன்றல்ல இரண்டல்ல பல வால் ஆஃப் ரிசிப்ட்ஸ் என்ற வகையிலே சேமிப்பு பட்டியல் சுவர் என்ற பெயரில் இவர்கள் தாங்கள் செய்த சேமிப்பு எவ்வளவு என்பதை எல்லாம் பட்டியலாக வெளியிட்டு வந்தார்கள் DOGE டிபார்ட்மெண்ட். ஆனால் தற்போது அந்த வால் உடனுக்குடன் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதலிலே $16 பில்லியன் நாங்கள் சேமித்தோம் என்றார்கள், பிறகு அது $9 பில்லியன் குறைந்தது, பிறகு பார்த்தால் தற்போது $4 பில்லியன் இருக்கிறது. எனவே மாற்றி கூறியிருக்கிறார்கள். முடிந்து போன ஒப்பந்தத்தை எல்லாம் தாங்கள் தான் செய்தோம், தற்போதுதான் செய்தோம் என்ற வகையில் கூறியதெல்லாம் தற்போது அமலமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு தொகை $1 $3 என்று கூடுதலாக பொய் சொன்னது, தொகைகளை அதிகப்படுத்தி காட்டியது, பல ஆண்டுகளுக்கு முன்பே ரத்தானது எல்லாம் தற்போது கணக்கில் காட்டியது என அடுத்தடுத்து அவர்கள் செய்த பித்தலாட்டங்கள் எல்லாம் தற்போது அம்பலமாகி ஊடகங்களில் எல்லாம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே. இதையடுத்து எலான் மஸ்க் மீது இருந்த அந்த ஒரு மாயை தற்போது உடைக்கப்பட்டிருக்க, நம்பிக்கை என்ற மாயை தற்போது உடைக்கப்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட $1.9 பில்லியன் ஒப்பந்தம் என கூறினார். ஆனால் தற்போது அது அதாவது போன்ற ஆட்சி காலத்திலே செய்யப்பட்ட நவம்பர் மாதத்திலே முடிந்துவிட்டது. ஆனால் தற்போது செய்தோம், நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தோம் என கூறியிருந்ததும் தற்போது அம்பலமாயிருக்கிறது. அதே போன்று USAID லிபியாவுக்கு $133 மில்லியன் ஒப்பந்தம் என்று கூறினார்கள். அதுவும் கடந்த ஆண்டே ரத்தானதை தற்போது ரத்து செய்தது போல காட்டியிருக்கிறார்கள். இது போன்ற அடுத்தடுத்து தவறுகள் வெளிவந்து விட்டதால் இவையெல்லாம் தவறான தகவலை கொடுத்திருக்கார் என்பதாக எலான் மஸ்கின் மீது மிகப்பெரிய ஒரு தவறான பிம்பம் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தகவல்கள் நாங்கள் கொடுத்ததில்ல, ஒப்பந்த தகவல் கொடுத்ததுதான் நாங்கள் கொடுத்தோம் என தற்போது அவர்கள் கூறியிருப்பது மீசையில் மண் ஓட்டவில்லை என பொய் நாடகம் ஆடுவது தற்போது அம்பலமாக இருக்கிறது தான் கூற வேண்டும். தற்போது இந்த அதிரடி மாற்றங்களை அடுத்து எலான் மஸ்க் மீதான நம்பிக்கையின்மை அதிகரித்திருப்பதை பார்த்தவுடன் ட்ரம்ப் உடனடியாக ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எலான் மஸ்கிற்கு கூடுதலாக எந்த அதிகாரங்களும் கொடுக்கவில்லை, அவர் வெறும் பரிந்துரை தான் செய்ய வேண்டும், அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அதிரடியாக ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கெல்லாம் எலான் மஸ்கிற்கு எந்த அதிகாரம் யாரும் கொடுக்கவில்லை, அவர் யாரையும் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது என்ற வகையில் எலான் மஸ்கிற்கு வெளிப்படையாக ஒரு மிகப்பெரிய குட்டு என்பார்களே அந்த மிகப்பெரிய குட்டினை வைத்திருக்கிறார் அதிபர் ட்ரம்ப்.
இதனால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு தகவலும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் எலான் மஸ்கின் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அரசு செயல்திறன் துறையின் மூலமாக வெளிவந்த தகவல்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, பித்தலாட்டமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது அமெரிக்காவின் மிகப்பெரிய பேச்சாக இருக்கிறது. நமது திரைப்படங்களில் சொல்வார்கள், அதே போன்று எல்லாமே பொய்யா மிஸ்டர் கோபால் என்பார்கள், அதே போன்று எல்லாமே பொய்யா மிஸ்டர் எலான் மஸ்க் என்று கூறும் அளவுக்கு தான் தற்போது எலான் மஸ்கின் பெயர் அங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய யதார்த்தமாக இருக்கிறது, காட்சிகளாக இருக்கிறது. தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.